தற்போது இருக்கும் காதலர்கள் தங்கள் காதலர்களுக்கு அவ்வப்போது ஏதேனும் சர்ப்ரைஸ் கொடுக்க வேண்டும் என்று நினைப்பதுண்டு. அந்த வகையில் பொம்மை, சாக்லேட், போன், டிரெஸ், இன்னும் ஒரு படி மேல போய் தங்கம், வெள்ளி போன்றவற்றில் ஆபரணங்கள் வாங்கி கொடுத்து மகிழ்வதுண்டு. ஆனால் ஒரு சிலருக்கு இப்படி இனித்த காதல் ஒரு கட்டத்திற்கு மேல் கசந்து போய்விடுகின்றது. அப்போது வாங்கி கொடுத்து மகிழ்ந்த நினைவு பரிசுகளை பலர் அழித்து விடுவதோ அல்லது போனால் போகட்டும் என்று விட்டு விடுவதுண்டு. மேலும் குறிப்பிட்ட ஏதேனும் 1-2 பேர்கள்தான் காதலித்த நபர்களிடம் நான் உனக்காக இவ்வளவு செலவு செய்திருக்கிறேன், அதை திருப்பிக் கொடு என்று கேட்பார்கள். ஆனால் இங்கு ஒரு நபர் இதற்கு மேல் ஒரு படி போய் தான் காதலித்த காதலியின் பெற்றோருக்கு கடிதம் எழுதியுள்ளார். இந்த கடிதம் தற்போது இணையத்தில் வைரலாக பரப்பப்படுகின்றது. இந்த கடிதத்தின் தொடக்கத்தில் எனது காதலியின் பெற்றோருக்கு என்றே தொடங்கியுள்ளார். இதை குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். இந்த கடிதத்தில் எழுதியுள்ளவை எனது காதலியின் பெற்றோருக்கு. நான் அறிவிக்க விரும்புவது என்னவென்றால், உங்களது மகளை கடந்த 5 வருடங்களாக காதலித்து வந்ததனால் எனது காதலை உங்களது மகள் தற்போது மறுத்துவிட்டாள். இதன் காரணத்தால் உங்களது மகளிடம் இருந்து எனக்குரிய நஷ்ட ஈட்டை பெற்றுத்தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று எழுதியுள்ளார். எனவே 5 வருடத்திற்கான மொத்த செலவு ரூபாய் 7,21,400 என்று கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். உங்களது மகளை காதலித்ததனால் ஏற்பட்ட மொத்த செலவினை குறிப்பிட்ட காலத்திற்குள் வழங்கி எனது மன அழுத்தத்தை குறைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நினைத்தால் கவலை, கதைத்தால் மன வருத்தம், நோ லவ் என்று எழுதியுள்ளார். தற்போது இந்த கடிதம் இணையத்தில் வைரலாக பகிரப்பட்டு வருகின்றது.